நம்ம சைக்கிக் பிரின்சஸ் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஹீரோயினி கூட அப்பா வந்து பேச்சை மாறிட்டாரு, அதனால் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பாளா. அதுக்கடுத்து கட்டுறாங்க பிரைம் மினிஸ்டர் வீடு. இதுதான் வந்து ஹீரோயினியோட அப்பா வீடு. வெளியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், நிறைய காவலாளிகள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த ரைஸ் பால் சொல்லிட்டு இருக்கான், அது மாதிரி இங்கே ஏதோ விசேஷம் போல, அதனால தான் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ உள்ளே போய் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன எப்போ பார்த்தாலும் என்னையே வேலை வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த குட்டி போய் கேட்குது, ஏன் நீங்க உள்ள போகக்கூடாது, உங்க அப்பா வீடு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அப்பதான் அவன் சொல்றான், இல்ல எனக்கும் அப்பாவுக்கும் சண்டை, அவர் வந்து இந்த கல்யாணத்தையே கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு, இது மாதிரி அந்த ஆன்ட்டியை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த தோடு வந்து அந்த பிரின்ஸ் கேக்கு போனதை பார்த்தா இவர் வந்து ஆன்ட்டி ஏதோ பண்ணிட்டாரு, நான் வந்து கூடிய சீக்கிரத்துல ஆன்ட்டியை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் குட்டி போய் சொல்லுது, கவலைப்படாதீங்க, அங்க பாருங்க ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க வந்து ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு, அதுல வந்து ஒரு நாய் பூந்து போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வழி கிடைச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. அவன் வந்து ஹீரோயினியை தான் தேடிட்டு இருக்கான் போல. அவ காவலர்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கான், என்ன ஒரு பொண்ணு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, உங்க கண்ணிலே மனு தூக்கிட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவர் சொல்றாரு, அவங்க வந்து ரொம்ப திறமைசாலியா இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நான் எப்படியும் அவங்களை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோயினி தான் கட்டுறாங்க. அந்த ஓட்ட வழியா வந்து எப்படியோ வந்துடுறா. வந்துட்டு புதரில் வந்து குட்டி பைகள்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப யாரோ வெளில இருந்து பேசுறாங்க, என்ன சவுண்ட் அங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா இவ கூட ஒரு ஆன்ட்டி ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, குட்டி பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு தான் நிற்கிறான். ஹீரோயினை பார்த்தானே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அதோட என்ன கேட்குறான்னா, சரி ஆன்ட்டி எங்கன்னு சொல்லு, உங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து கூட்டிட்டு போக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப தான் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி நீங்க போனதுக்கப்புறம் ஆன்ட்டிக்கு வந்து மலேரியா வந்துட்டுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே மேடம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பா இதை பற்றிலாம் எதுவுமே கேட்கலையா அப்படிங்கிற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. உங்க அப்பா எதுக்கு இதெல்லாம் கண்டுக்க போறாரு, வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே மேடம் தானே பார்த்துக்கிறாங்க, அதனால அவங்க வந்து நீங்க போனதுக்கப்புறம் எங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா, உங்க தங்கச்சி எங்க வாழ்க்கையே நரகமா மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாத, நான் இதை பத்திலாம் அப்பாட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு சொல்றா, ஐயோ இன்னைக்கு உங்களால உங்க அப்பாவை பார்க்க முடியாது, ஏன்னா இங்க வந்து ஒரு கெஸ்ட் வராங்க, அவர் வந்து ரொம்ப முக்கியமானவர், அந்த வெஸ்டர்ன் சைடை சேர்ந்தவர், போன எபிசோட்ல கூட பார்த்துருப்போம்ல, நான் வந்து விருந்துல கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட் சொல்லியிருப்பான், அவன் தான் வரான்னா, அதோட உங்க தங்கச்சிக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்பே இன்னொரு மேடு வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வேலையை விட்டு எப்போ பார்த்தாலும் ஓடி போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை தரத்தனம் பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காங்க. ஹீரோயினி ஒழிஞ்சிக்கிறான். அடுத்து சில்ல கட்டுறாங்க. ஹீரோயினி இப்போ வந்து அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு காவலாளி முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கா. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரு நீ திடீர்னு வந்து இங்கே நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி கேட்டுட்டு இருக்காங்க. அவ சொல்லிட்டு இருக்கா, நானும் இந்த வீட்டில் ஒரு பிரின்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, எது நீ பிரின்சஸா, இங்கே ஒரே ஒரு பிரின்சஸ் தான் இருக்காங்க, அவங்க இங்கே தான் இருக்காங்க எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை பிடிச்சி லாக் பண்ணி வைக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினி ஓடி போயிடுறான். அப்பதான் அந்த பேயெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, என்ன ஒன்று அடையாளமே தெரில, நீ நிஜமாவே இங்கே பிரின்சஸ் தானா, இவருக்கு பிறந்த பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது இவ சொல்கிறான், நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு தங்கச்சி பொண்ணு இருக்கல, ரெண்டாவது அம்மாவுக்கு பிறந்த பொண்ணை மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும், அதனால எல்லாருமே என்னை ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க, அப்புறம் எனக்கு 7 வயசாக இருந்தப்பே அப்பா என்னை வந்து மவுண்டனுக்கு அமிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் நான் இங்கே வரவே இல்லை, அதனால யாருக்குமே என்ன தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கப்போ அங்கே நிறையா மெய்டு போகிற சவுண்டு கேட்டுருது. எப்படியாச்சும் உள்ளே போகணும்ல, அதனால இது நல்ல லக்கு தான் சொல்லிட்டு ஒரு மெய்டை பிடிச்சி கட்டி போட்டு அவ ட்ரெஸ்ஸை இவ மாற்றிக்கிட்டு அவளோட அந்த சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு மேடு மாதிரியே போயிட்டு இருக்கான். ஹீரோயினையும் மித்த மேடுங்க கூட ஒன்னா சேர்ந்து சாப்பாடு வைக்க போற மாதிரி வந்துட்டு இருக்கான். அங்கதான் உள்ள கட்டுறாங்க. அப்பா வந்து அந்த வெஸ்டர்ன் ஹெட் இருக்காருல்ல, போயிட்டாங்க, அவங்க கூட பேசிட்டு இருக்காரு. இது மாதிரி நீங்க இந்த விருந்துக்கு கலந்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவனும் சொல்லிட்டு இருக்கான், உங்க நாடை வந்து பாக்குறப்ப எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, என்னை அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க எல்லாருமே சாப்பாடு உள்ள வைக்க வர்றாங்களா. அப்போ வந்து ஹீரோயினி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வரா, அப்பா மட்டும் நம்மளை பார்த்துட்டா போதும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், அப்பாட்ட வந்து பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள வரா. பார்த்தா அவங்க அப்பா இவளை கண்டுக்கவே இல்லை, இவளை பார்க்க கூட இல்லை. ஆனா அந்த பெயிட்டங்கிறவன் மட்டும் ஹீரோயினியவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த அப்பா சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாருங்க, நம்ம 2 நாட்டு வளங்களும் மாதிரியே நாங்க ஒரு மாடல் செஞ்சிருக்கோம், அதுவும் ஃபுட்டை வச்சே பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் கட்டிட்டு இருக்காரு. அவனும் பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு, நீங்க ரொம்ப அறிவாளி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஒரு மெய்டு வந்து அந்த சாப்பாடு மேல விழுக போற மாதிரி கால் ஸ்லிப் ஆயிருது. நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு வேகமா போய் அந்த மெய்டை பிடிச்சிடுறா. இருந்தாலும் அந்த மெய்டு கையில இருந்த அந்த சாப்பாட்டு குழம்பு வந்து அது உள்ள ஊத்திடுது. அவ்வளவுதான், அந்த அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறாரு இந்த மேடை, உனக்கு அறிவே இல்லையா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாடலை பண்ணியிருக்காங்க, இந்நேரம் அதை நீ குலைச்சிருப்ப பாரு, உள்ள குழம்பு வேற ஊத்தி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு நிச்சயம் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே ஹீரோயினி குறுக்கில வந்துடுறான்.
இவன் வந்துட்டு நீங்க அப்படி மெய்டுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவன் எந்த தைரியத்துல இப்படி வந்து பேசுறான்னா, அப்ப வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாரு. அப்ப கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரம் அவளையும் வெளில கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். பார்த்தா அவங்க அப்பா கண்டே பிடிக்கல. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு மெய்டா இருந்துகிட்டு என்கிட்ட எய்த்து பேசுவ அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சத்தம் போட, அப்பதான் பார்த்தா இவளோட தங்கச்சி அங்க வந்துடுறா. அப்பா கோவப்படாதீங்க, ஏன் இப்ப இந்த மெய்டெல்லாம் பிடிச்சி கத்துறீங்க. அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, இங்க பாரு நம்ம செஞ்சு வச்ச மாடல்ல வந்து அமைதியை குலைக்கிற மாதிரி கூட்டில இப்படி ஊத்தி வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் அவ சொல்லிட்டு இருக்கா. ஏன் அதை நீங்க தப்பா பாக்குறீங்க, இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம ரெண்டு நாடுமே அண்ணன் தம்பி மாதிரி. நம்ம குறுக்கையில இருக்க அந்த ஆத்துல வந்து சும்பெண்ணி, அதாவது ஒன்னா சேர்ந்து நீந்தி இன்னும் ஒத்துமையா இருப்போமே அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வந்து சொல்ல, உடனே அவங்க அப்பா கேட்டுட்டு, ஓ இது நல்ல ஐடியாவே இருக்கே, நீ ரொம்ப அறிவாளி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பெருமைப்படுத்திட்டு இருக்காரு. இந்த தங்கச்சி பொண்ணுக்கு தான் அந்த பெய்டங்குற மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருந்தேன்னா, அவனை திரும்பி பார்த்தா அவன் வந்து ஹீரோயினியவே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினியே இதை பார்த்துறா, இவன் ஏன் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் வந்து அந்த அப்பாவும் அம்மாவும் இந்த பொண்ணை வந்து இவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதுதான் எங்க பொண்ணு, நீங்க வரணுன்னே எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கினா தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனும் பார்த்துட்டு, நீ வந்து சரியா ஒரு ரீசனை சொல்லியிருக்க, அந்த ரெண்டு மெய்டுமே எந்த தப்புமே பண்ணல, அதனால தயவு செஞ்சு அவங்களோட தண்டனையை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாட்ட கேட்க, இவனும் பார்த்துட்டு சரி என் பொண்ணும் நீங்களும் சொல்றதுனால அந்த மெய்டோட தண்டனையை குறைச்சிடுறேன், ஒரு மாசத்துக்கு மட்டும் உங்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களும் மன்னிச்சிருங்க, இது மாதிரிலாம் நாங்க திருப்பி பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. இவ வெல்பி ஹீரோயினி சோகமா தனியா உட்காந்து தின்னுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா, அப்பாவால எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி போய் சொல்லுது. கவலைப்படாதீங்க, எப்படியும் உங்க அப்பா கிட்ட நீங்க போய் பேசிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அந்த குட்டி போய் சொல்லிட்டு இருக்கு. அதான் அந்த ரைஸ் பால் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆமா உனக்கு ஒழுங்காவே ட்ரெஸ் பண்ண தெரியாது, உன்னை எப்படி அவரெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது பேசிட்டு இருக்க. எனக்கு ஒழுங்கா ட்ரெஸ் தான் பண்ண தெரியாது, ஆனா நான் எவ்வளவு லக்கி தெரியுமா, எனக்காக வந்திருந்த கெஸ்டே எனக்கு சப்போர்ட் வாங்கினாருன்னா பார்த்துக்கோ. அந்த பெய்டாங்கும் அந்த பிரின்சஸும் இவளுக்காக பேசினாங்கல்ல, இந்த ரெண்டு மேடுக்காக அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி ஒரு குரல், என்னை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பெய்டாங்க வந்து இங்க நின்றுட்டு இருக்கான், ஹீரோயினியே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயினியை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு போல. அப்பதான் இவ சொல்றான், இங்க என்ன பண்றீங்க, நான் ஒன்னும் உங்களை பத்தி எல்லாம் சொல்லல, அந்த பிரின்சத்தை பத்தி தான் சொன்னேன், அவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. உடனே இவன் வந்துட்டு, ஓ நீங்க அவங்கள பத்தி பேசுனீங்களா, என்னை பத்தி தான் பேசுனீங்கன்னு நினைச்சிட்டேன், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்களேன், எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்ல, நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இவ பட்டுக்கு போறான். பார்த்தா இவன் விடாம இவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான். விடான்னு சொன்னா விடவே மாட்டான். அப்பதான் வந்து அந்த குட்டி போய் பத்துட்டு, நான் வரேன் உங்களை காப்பாத்தேன்னு சொல்லிட்டு இவனை சுத்தி சுத்தி கடிக்குது. அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல, அரிக்குது, என்ன திடீர்னு அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு தான் இருக்கான். அப்பதான் ரைஸ் பால் எந்திரிச்சு ஸ்வீட் எல்லாம் எடுத்து அவன் தலை மேல அடிக்க ஆரம்பிச்சிடறான். இவன் வந்து ஹீரோயினி மேல பட்டோம்னு சொல்லிட்டு குறுக்கில வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினியை திரும்பி பார்த்து கேட்கறான், இந்த பவர் எல்லாம் உங்களுக்கு இருக்கா, இதெல்லாம் உங்களால யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப, ஹீரோயினி பல்லாருன்னு ஒரு அறை விட்டுட்டு இனிமேலாம் பின்னாடி சுத்துறவளை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அடுத்து நம்ம ஹீரோ தான் கட்டுறான். அவன்கிட்ட வந்து அந்த பணியால் சொல்லிட்டு இருக்காரு, பிரின்ஸ் நம்மளுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு, இது மாதிரி அந்த ஹீரோயினியோட அப்பா வந்து இன்னைக்கு அந்த வெஸ்டர்ன் இனத்தை சேர்ந்த ஹெட்டை வந்து விருந்துக்கு அழைச்சிருக்காராம், அங்கதான் வந்து ஹீரோயினியே இருக்காங்களாம், தகவல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, அப்பன்னா நான் நினைச்ச மாதிரிதான் அவன் வந்து ஸ்பையா தான் அவன் பொண்ணை அமைச்சிருக்கான், உடனே அந்த இடத்துக்கு போய் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்புறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம் தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தி ஏசியன் மேகி ஸ்ப்ரெடோட சீசன் 1 போட்டாச்சு, அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. பை.